1995 கேஷ் ஃபிகர் பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை எடுக்கும் லேடி இவ தான். இவளோட டேடி சாவறதுக்கு முன்னாடி பூனைக்கு 5 லட்சம், நாய்க்கு 6 லட்சம்னு உங்களுக்கு ஒரு பழைய வீடுன்னு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு அட்வொகேட் படிக்கிறான். பூனைக்கு எல்லாம் அக்கௌண்ட் இருக்கு, ஆனா எடுக்க மாட்டான். அந்த இது போடும் வீடான்னு காண்டான லேடி அந்த உயில போட்டு தீயில போட்டு எரிக்கிறா. அப்போ அந்த லெட்டர்ல அந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்குன்னு போட்டு இருக்கு. உடனே பெக்கர் லேடி இவளோட அல்லக்கைய கூட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் புதையல் இருக்கான்னு தேடி பாக்குறா. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. திடீர்னு இவங்க முன்னாடி ஒரு கோஸ்ட் வந்து நிக்குது. பயந்து போன லேடி துண்டக்கான துணியக்கானு ஓடி போயிட்டா. வீட்டுக்குள்ள இருக்கிற கோஸ்ட்டை விரட்ட கோஸ்ட் பஸ்டர் மேன கூப்பிடுற. ஆனா வேலைக்கு ஆகல. உடனே வீட்டை எடுக்க ட்ரை பண்ற. ஆனா கோஸ்ட் இதை விடல. இன்னொரு பக்கம் கோஸ்ட கூட பீஸ்டா இருக்கிற கோஸ்ட லவ் பண்ணுவாரு நம்ம ஹீரோ ஜேம்ஸும் இவரோட போடணும். உடனே இவங்களை இன்வைட் பண்ணி கோஸ்ட விரட்ட பெக்கர் லேடி ஒரு செக்கப் போட்டு இவங்களுக்கு கொடுக்குறா. ஆனா அதுல அமௌண்ட்டும் போடல, கையெழுத்தும் போடல. உண்மையிலே அது பிளாங்க் செக் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் இந்த வீட்டுல தங்கி கோஸ்ட விரட்டாம அங்க இருக்கிற கோஸ்ட் கூட இவங்க 2 பேரும் வாலிபால் கேம் ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் பெக்கர் லேடி அந்த பொய்யில கண்டுபிடிச்சியா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. காமெடி படம் என்று சொல்லி நம்மள வெறுப்பேத்துறாங்க. படம் பயங்கரமா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே ஓகே தான். ஐஎம்டிபி ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 5.6. கேஷ் ஃபியர் பீஸ்ட் 2001ல ரிலீஸான எவல்யூஷன். ஒரு பெரிய விண்கல் பூமியில வந்து விழுது. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு நம்ம ஹீரோவும் அவரோட பிளாக் ஃப்ரெண்டும். அந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்ண இவங்க அங்க போறாங்க. அந்த விண்கல்ல செக் பண்ணா அதுல இருந்து ஜொல்லு மாதிரி ஊத்துது. அதை எடுத்து செக் பண்ணா பூமியில இருக்கிற உயிரினத்துக்கு 4 ஜோடி உயிர் ஆதாரங்கள் தான் இருக்கும். ஆனா இதுல 10 ஜோடி இருக்கு. இது வேற்று கிரகத்தை சேர்ந்ததுன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. மறுபடியும் அங்க போய் செக் பண்ணா அந்த இடமே மாறி இருக்கு. அங்க ஏகப்பட்ட புழுக்கள் இருக்கு. ஒரு புழுல இருந்து இன்னொரு புழு வந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தையே சீல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவும் பிளாக் ஃப்ரெண்டும் அங்க போறாங்க. ஆனா அங்கிருந்து இவங்களை அடிச்சே துரத்திட்டாங்க. ஒரு பக்கம் அந்த விண்கல்லில் இருந்து சின்ன சின்ன பூச்சி பெரிய பெரிய மிருகங்கள் உருவாக்கி சிட்டிக்குள்ள புகுந்து மக்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தலைக்கு போற ஷாம்பை வச்சு இந்த மிருகங்களை அழிக்கலான்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் ஏலியனை அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.5. எவல்யூஷன் ஏலியன் வேட்டை 2018 ரிலீஸான சாக்லேட். சைனாவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் கடைகளில் மாமல் வசூல் பண்ணி பொழப்பு நடத்துறாங்க ஒரு கேங். இதே தான் இன்னொரு கேங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 கேங்க ஒரு மீட்டிங்கை போட்டு உன் ஏரியாவில் நான் வரமாட்டேன், ஏரியாவில் நீ வரக்கூடாதுன்னு ஒரு டீலை போடுறாங்க. படத்தோட கதாநாயகி வில்லனோட கேங்ல ரவுடியா வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவளோட பாஸுக்கு எதிரே இருக்கிற அந்த கேங் லீடரை நம்ம ஹீரோனி லவ் பண்றா. இந்த விஷயம் நம்ம பாஸுக்கு தெரிய வர அடியே என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு என்னோட எதிரியாடி லவ் பண்றா அப்படின்னு இவளை அடிச்சு துரத்துறா. நம்ம ஹீரோயினும் கர்வமா இருக்க. இனிமேல் இந்த ஊர்ல இருந்தா இவன் நம்மளை வாழ விட மாட்டான்னு ஊர் விட்டு ஊர் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து பிறந்த குழந்தைக்காக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளோட குழந்தை ஒரு பைத்தியம். ஆனா அவளுக்குள்ளேயும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு குண்டு பையனை வளர்ப்பா. அவனும் இவளும் சேர்ந்து தெருக்களை மேஜிக் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. இவளோட சூப்பர் பவர் இவளை நோக்கி எந்த பொருளை இருந்தாலும் அதை சரியா பிடிப்பா. அதுதான் இவளுடைய சூப்பர் பவர். நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடனே இவளோட பொண்ணு அந்த குண்டு பையனும் அம்மாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு பணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால ரெடி பண்ண முடியல. நம்ம ஹீரோயினி ரவுடியா இருக்கும்போது ஏகப்பட்ட ரவுடி பசங்க இவளுக்கு பணம் கொடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட குண்டு பையனும் அந்த பொண்ணும் பணத்தை வசூல் பண்ண அந்த மோசமான ரவுடி பசங்களை மீட் பண்ணி பணம் கேட்கறாங்க. ஆனா அவனுங்க இவங்களை அடிச்சு துரத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரவுடி பசங்களுக்கு நடக்க போற பயவாறு தான் இந்த படமே. என்னதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படமா இருந்தாலும் கதையை கம்மி பண்ணி திரைக்கதையை அந்தர் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ரவுடி பசங்களை மீட் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல கிளைமேக்ஸ் நடக்க போற ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்கும்போது இவ பொண்ணா இல்ல போயிலான்னு எனக்கே தெரியல. தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 7.5. சாக்லேட் இனிப்பு 1998 தி எக்ஸ் ஃபைல்ஸ் ஃபைட் த ஃபியூச்சர். FBI ஏஜென்ட்டான நம்ம ஹீரோயினி FBI பில்டிங்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு நியூஸ் வருது. இவங்களும் செக் பண்ணா பாம்பு கிடைக்கல. ஆனா பக்கத்து பில்டிங்ல பாம்பு வச்சிருக்காங்க போல. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா வெடிக்கிறதை தடுக்க முடியல. ஒரு பக்கம் கவர்மெண்ட் தான் இந்த பாம்பை வச்சாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. US கவர்மெண்ட் எதையோ மறைக்க பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பையன் ஏலியன் புதைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாற்ற போன ரெஸ்கியூ டீமும் மாட்டிக்கிட்டாங்க. உடனே அங்க ஒரு லேபை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏலியனு மனிதனோட உடம்ப தின்னு அது வளர்ந்துகிட்டு இருக்கு. US கவர்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க ஏலியனு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போல. இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம ஹீரோயினி கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையா போனாலும் படம் பெருமையா இருக்கு. பல இடங்களில் ட்விஸ்டை வச்சு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஏலியனை காட்டாம காட்டி வெறுப்பேத்துறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே ரசிக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.2. தி எக்ஸ் ஃபைல்ஸ் ஃபைட் த ஃபியூச்சர் ஏலியன்.